ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா லாயா குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது என்னென்னா, சீரக சம்பா அரிசி. அதில் நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, இந்த கிளாஸில் 3 கிளாஸ் அரிசி அளந்து எடுத்துக்கிறேன். 3 கிளாஸ் போட்டாச்சு. 3 கிளாஸ் அரிசி போட்டு ஊற வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஊறினாலே போதும். சீரக சம்பா அரிசி ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை. இஞ்சி வெள்ளைப்பூடு கூட நம்ம சில திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு, அது கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி, இதெல்லாம் எடுத்துக்கிறோம். மல்லி, புதினா, பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், அது கூட ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டே அரைச்சிடலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் வச்சு அதில் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். பிரியாணிக்கு எப்பயுமே கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் பிரியாணி டேஸ்ட்டாக. தாளிப்புக்காக ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறோம். சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் போட்டுடலாம். கொஞ்சம் பொரிஞ்சு வரும்போது ஒரு 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து சின்னதாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா சுருண்டு வரணும், லைட் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் வதக்குறோமோ அந்தளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பார்த்திங்களா, எண்ணெய் பிரிஞ்சு வெங்காயமும் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா சுருண்டு வதங்கி வந்திருக்கு. பார்த்திங்களா, லைட் ப்ரௌன் கலரில் அந்தளவுக்கு நல்லா பிரிஞ்சு வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேணுனாலும் வதக்கிக்கலாம். இந்த பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ப்ரௌன் கலரில் வதங்கி வந்திருக்கு நல்லா. இப்போ நம்ம அடித்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, புதினா, மல்லி, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போகிறதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோங்க. கேஸை கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. கொஞ்சம் ஹையில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி அடி பிடிச்சிடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா, அந்தளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று நான் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிடலாம். தக்காளி ரொம்ப மசிஞ்சு வெந்து வரணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வந்தாலே போதும், வெந்து வந்தாலேவும். அது கூட உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 கிண்டு கிண்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும் பிரியாணி. சிம்மிலேயே வச்சு கொஞ்சம் வதக்கி விட்டு ஒரு பொருள் சேர்க்கும்போது கொஞ்சம் வதக்கி விட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கு.
1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம க்ரீன் கலரில் அந்த இது ஃபுல்லாக அரைச்சி வச்சது போட்டப்போ க்ரீன் கலரில் இருந்துச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துட்டு அது கூட மிளகாத்தூள், இப்போ வந்து மல்லித்தூள் சேர்க்குறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த கலரோட டெக்ஸ்சர் வந்து மாறும், அந்த பிரியாணிக்குரிய கலர் வந்துடும். அது கூட பிரியாணி மசால் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலா ஃபுல்லாக ஒன்றா சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த மசாலாவோட கலர் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா ப்ரௌன் கலரில் மாறி வந்திருக்கு. அது கூட நான் கொஞ்சம் கறி எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் கொழுப்பு சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பிரியாணி கூட ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கட்டாயம் போடணும்னு அவசியம் இல்லை. போட்டு 2 வதக்கிட்டு வேக வச்சிருந்த மட்டன் எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கிலோ மட்டன் இருக்கும், அது கூட சேர்த்துக்கிறேன். மட்டனையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அடி பிடிக்காமல் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 ரூபா பாக்கெட் தயிர் பாக்கெட்டில் ஒரு அரை பாக்கெட் தயிர் மட்டும் சேர்த்துக்கிறேன். அரை பாக்கெட் தயிர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறாங்க. இந்த மசாலாவோட நல்லா மிங்கில் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம பார்த்தோம்னா தெரியும், கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதோட மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நான் 1 கிளாஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் சேர்த்துக்கிறேன். 2 கிளாஸ் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 2 கிளாஸ் வந்து நார்மல் வாட்டர் சேர்த்துருக்கேன். 4 கிளாஸ் ஊற்றிருக்கோம். அப்புறம் ஒரு அரை கிளாஸ் வரும். ஏன்னா 3 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். சீரக சம்பாவுக்கு அதுவே போதுமானது தான், சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதித்த பிறகு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா சீரக சம்பா அரிசி, அதை 2 வாஷ் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொதி வந்த பிறகு அரிசியை நம்ம சேர்த்துக்கிறோம். அரிசி சேர்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு பாதி அளவு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அதுவே போதுமானது தான். பாதி எலுமிச்சம்பழம் மட்டும் அறுத்து அதில் ஒரு பாதி அளவுக்கு பிழிஞ்சு விட்டுருக்கேன். பிழிஞ்சிட்டு குக்கரில் விசில் போட்டு மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விசில் தான் விட்டுருக்கேன். ஒரே ஒரு விசில் விட்டுட்டு ஸ்டீமெல்லாம் போன பிறகு எடுத்து பார்க்குறேன். ஓரளவு உதிரியாகவே வந்திருக்கு, அடிப்பிடிக்காமல் வந்துச்சு. லைட்டாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகாத மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் கிண்டி விட்டுட்டு திரும்ப வந்து நான் வந்து தம் போடுறதுக்கு தண்ணி இதெல்லாம் வைக்க மாட்டேன்.
திரும்ப இந்த மூடியை வச்சு மூடிட்டு விசில் போட்டுருவேன். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு திறந்து பார்த்தோம்னாலே நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கும். அந்த உள்ளே இருக்க ஹீட்லேயே அது ஓரளவு நல்லா வெந்து வந்துடும். அடுப்பை வந்து நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கேஸ் ஆன் பண்ணாமையே அப்படியே நம்ம விசில் போட்டு வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். நான் எடுத்துகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு.